Astro 2K நேரில் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டுனாலே நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஃபீலிங் தான் இருக்கும். ஏன் அந்த ஹாப்பி ஃபீலிங்? நம்ம ஒரு புது லைஃப்குள்ள என்டர் ஆக போறோம். அப்போ நம்ம ஒரு புது கோல் செட்டப் பண்ணி நம்ம லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது நம்ம எதிர்பார்த்து இருப்போம். அதனாலதான் நமக்கு புத்தாண்டுனாலே ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. புத்தாண்டுனாலே நம்ம லைஃப்ல ஏதாவது புதிய விஷயங்கள் நடக்காதா, ஏதாவது புது மாற்றங்கள் வராதான்னு நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆர்வமும் இருக்கும். ஏன்னா புத்தாண்டுல தான் பொதுவா எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்பாங்க. என்னென்ன எடுப்பாங்கன்னா, நான் நல்ல பழக்கத்தை வளர்த்துக்க போறேன், கெட்ட பழக்கத்தை நிறுத்த போறேன் அப்படின்னு நிறைய பேர் அவங்கவுங்க லைஃப்லயே ஒவ்வொரு சேஞ்சஸ இந்த புத்தாண்டுல கொண்டு வருவாங்க. இந்த கிரக நிலைகள் 27 நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது, இந்த 27 நட்சத்திரத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இத பத்தி தான் டீடைலா நம்ம மோசஸ் ஐயா கிட்ட இந்த புத்தாண்டு நட்சத்திர பலனா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள எஸ்எஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக அமையணும்னு சொல்லிட்டு நானும் என் உயிரான ஈசனை வேண்டி இந்த 2026ஆம் ஆண்டு 27 நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது, ஏன்னா இங்க நன்மை தீமை என்பதை காட்டிலும் நன்மை என்பது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவும், தீமை நம்மளை சுத்தி வருதுன்னா அதை நம்ம எதிர்கொண்டு அதையும் நன்மையாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியா தாங்க இருக்கும். ஸோ இதுக்கு தான் நமக்கு ஆன்மீகத்தோட துணை வேணும்னு நம்ம சொல்றது. ஏன்னா நன்மையும் தீமையும் என்பது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. ஸோ நன்மை வரும்போது நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்குவோம், நம்மளை சுத்தி நன்மையற்ற விஷயங்கள் வரும்போதும் அதையும் ஏற்றுக்கொண்டு அதை நன்மையாக மாத்திக்கணும். ஸோ அப்ப எப்பொழுதும் நம்மளை சுத்தி ஒரு நன்மையான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய ஆன்மீகத்தோட துணை, குருவோட அருள் வேணும், நம்மளோட பெற்றோர்களோட ஆசை வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த விஷயத்தை மாற்றுவதற்கு நமக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா? ஸோ இந்த பவர் யார் யாருக்கெல்லாம் இந்த 27 நட்சத்திரங்களுக்கு கிடைக்க போகுது, இல்லை என்ன பண்ணா இந்த பவர் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஆண்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நிறைய, ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இது எல்லாமே சஞ்சரிக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய போகுது. எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுக்கு நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாமே குருவோட வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நிறைய, அதாவது என்னன்னா குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக வச்சுக்கணும். ஸோ இந்த பொதுவாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குலதெய்வத்தை நோக்கி பயணம், ஏன்னா நிறைய ஆன்மீக சில பயணங்கள் இருந்தவங்க எல்லாமே இப்ப குலதெய்வத்துக்கு இந்த காலகட்டம் 2026 அதி முக்கியத்துவம் கொடுக்கப்படும். குலதெய்வ வழிபாடு தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய தன்மை வரும். அப்படி இல்லைனாலும் இன்னைக்கே நீங்க உங்க குலதெய்வ வழிபாடை தொடங்கிடுங்க. ஏன்னா இந்த 2026 இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் குலதெய்வத்தின் அருளை கொண்டுதான் எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைக்க முடியும். அதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா எப்பொழுதும் என்ன, குலதெய்வத்தின் அருளை கொண்டுதான் இறை அருளை பெற முடியும். ஸோ அந்த குலதெய்வத்தை நம்ம சிறப்பாக வச்சுக்கணும். ஸோ அதனால உங்களுடைய உறவுகளுடன் ஒரு வாட்டி குலதெய்வ வழிபாடை செஞ்சு பாருங்க. இந்த 2026 உங்கள் வாழ்வில் அற்புதங்களும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் என்ற தகவலுடன் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரி இருக்கும், என்ன நல்ல விஷயங்க அவங்க வாழ்க்கையில நடக்க போகுது, அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் பார்க்க போறோம். ஏன்னா இந்த 2026 பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகவும் அபரிவிதமான வருமானத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக, நிறைய வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மீதும் பற்றுகள் அதிகமாகும். படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் வச்சுக்க, நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் தேர்ந்தெடுத்த படிப்பையே படிக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருப்போம், அந்த கோர்ஸை சில பேருக்கு படிக்க முடியாமல் போவோம். ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரன் இந்த காலகட்டத்தில் தான் நினைத்த படிப்பு சார்ந்த விஷயங்களில்
தேவையான அனைத்து உதவிகளும் இந்த காலகட்டத்துக்கு நிறைய பேர் ஆய்வு படிப்பு படிப்பாங்க. வெளியூரில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மேலும் என்னன்னாக்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்னன்னாக்கா மனதுல ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த 2026 ஏற்படுது. ஆனா காதல் சார்ந்த விஷயத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடையில காதல கட் ஆகும் சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் ஏற்படும். திருமண வாய்ப்புகள் அதிகமாயிடும். குழந்தை பேரு கண்டிப்பா இந்த 2027 அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உறுதியா இருக்குன்னு சொல்லுவேன். மேலும் வேலையில பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கு. நீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர் இந்த காலகட்டம் என்ன பண்ணணும்னா சித்தர் வழிபாடு செய்யணும். சித்தர் வழிபாடு செய்வது, அப்படி இல்லைன்னா பார்வதி தேவி வழிபாடு செய்வது இவங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 மேலும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாற்றி தரும். ஸோ அதனால இன்னைக்கே உங்களுடைய சித்தர் வழிபாடையும் பார்வதி தேவி வழிபாடு செஞ்சு பாருங்க. இந்த 2026 அதிர்ஷ்ட நிறம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அவங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அவங்க என்ன பண்ணா அவங்க லைஃப்ல சேஞ்சஸ் வரும்ன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள், ஏன்னா இந்த 2020 ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்கும் மிகவும் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டுன்னு சொல்ல முடியல. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சேமிப்புகள் அதிகமாகும். சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சீட்டு போடுறது, இல்லை இன்சூரன்ஸ் கட்டுவது, இல்லை பார்த்தீங்கன்னா பேங்க்ல எஃப்டி போட்டு இந்த மாதிரியான மறைமுக சேமிப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்க இந்த விஷயத்தை செய்தே ஆகணும். ஏன்னா பணம் உங்ககிட்ட இருக்காது. ஸோ பணம் எவ்வளோ வந்தாலும் அது செலவாகிவிடும். ஸோ அப்போ நீங்க அதை சேமிக்க பழகும் போது அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாளைய தேவை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மருத்துவ தேர்வு படிப்பது, நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ், நிறைய பரணி நட்சத்திரக்காரங்கள் இருப்பா. அதே சினிமா வாய்ப்புகளுக்காக தேடக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர் தான் இந்த காலகட்டத்தில் சினிமா வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. புதிய படங்கள் கையெழுத்து போடுவாங்க. புதிய மூவிஸ் எல்லாமே வரும். நல்ல இவங்க நடிக்கக்கூடிய மூவி சரியான முகூர்த்தத்தில் சரியான டேட்ல ரிலீஸ் பண்ணா கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக. சின்ன திரை வெள்ளித்திரையில ட்ரை பண்றவங்க எல்லாமே இந்த 2020 நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்பட்டு, குறிப்பா ஹீரோவா இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா பரணி நட்சத்திரம் நிறைய என்ன பண்ணுவாங்க, மீடியாவுக்கு பின்னாடி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த 2026 கண்டிப்பா இருக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2026 ஆண்டு ஒரு பொற்காலம்னாவே சொல்லலாம். ஒரு யோகம் நிறைந்த இந்த மேலும் யோகம் நிறைந்ததா மாற்றணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும், சிவ வழிபாடு செய்யணும். சரிங்களா? பரணி நட்சத்திரக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண சிவன் வழிபாடு செய்யலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்க ஐயப்பனை வழிபாடு செய்வது வழியாகவும் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்பு கிடைக்கும் போது பரணி நட்சத்திரக்காரங்க திருவண்ணாமலைக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. இல்ல மாசத்துக்கு கிரிவலம் செல்வதும் உங்கள் வாழ்க்கையை பொருளாதாரத்தை பல மடங்காக உயர்த்தி தரும். செஞ்சு பாருங்க. இந்த 2023 இனி வரக்கூடிய ஆண்டுகளும் உங்களுக்கு ஒவ்வொரு புத்தாண்டுகளாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அவங்க லைஃப்ல எது புது விஷயங்கள் என்னென்ன வரப்போகுதுன்றத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரி குறிப்பா இந்த 2026 கார்த்திகை 1ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை அடிக்கும். ஜாக்பாட்டுன்னே சொல்ல முடியும். ஏன்னா அரசியல் பிரமுகராக தானே இந்த காலகட்டத்தில் கௌரவ பதவி உங்களை தேடி வரும் சொல்ல முடியும். ஏன்னா அதில் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறது ஒண்ணு, நம்மளே நாமினேட் பண்ணி ஜெயிப்பாங்க இல்லையா? ஸோ என்ன அண்ணன் போஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாலிடாக அரசியலில் ஜொலிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை இந்த 2026 உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மேலும் என்னக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. அதே கிருத்திகை 2, 3, 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய முயற்சி செஞ்சு அதனாலேயே கடன்ல மாட்டிப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய முயற்சி செய்வாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துல சில தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல என்னன்னாக்கா பேச்சுல ரொம்ப கவனமா நீங்க பேசக்கூடிய பேச்சு இப்போ ஏன்னா கிருத்திகை 2, 3 பாதத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பேச்சாலே ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா இந்த காலத்துல நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயங்கள் கையெழுத்து போடுறது இல்லை டாக்குமெண்ட் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப இருக்கும். ஏன்னா நீங்க கிட்ட இருக்க முக்கியமான அந்த தரவுகளை துளைத்தக்கூடிய வாய்ப்பு, துளைச்சிட்டு அதுக்காக
நிறைய பிரச்சனைகள் இருக்கும். தேவையற்ற டாக்குமெண்டேஷன்ல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா சில பேர் வம்பு வழக்கில் சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால கிருத்திகை 2, 3, 4 பாதத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்வதுதான் உங்களுக்கு மிகுந்த சிறப்பு தரும். 2, 3 பாதத்தில் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாள் விஷ்ணு வழிபாடு செய்யலாம். இல்ல பெருமாள் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை, கெட்ட விஷயங்களை நல்லதாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் சாப்பிட உணவுல ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? அதிகமான ஃபுட் பாய்சன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய விஷ்ணு வழிபாடு மூலமா இல்ல பெருமாள் வழிபாடு மூலம் இந்த 2026 உங்களுக்கு யோகம் நிறைந்ததா மாத்திக்கங்க. பேச்சுல கவனமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகளை ஆர்குமெண்ட் வரும்போதே குறைச்சிக்கங்க. பிரச்சனையை தவிர்த்துக்கலாம்.